வணக்கம். இங்கே வந்திருக்கிற மீடியா நண்பர்கள், சிறப்பு விருந்தினர்கள், டைரக்டர், ப்ரொடியூசர், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இந்த இந்த நாளோட ஹீரோ வந்து மியூசிக் டைரக்டர். ஸோ அவருக்கு ஒரு நன்றி. எல்லாருமே சொன்ன மாதிரி தான் ப்ரொடியூசரை நான் ஃபர்ஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். நாங்கள் அடிக்கடி வந்து அவங்க ப்ரொடியூசர்ன்றதே மறந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர், ஜாலியாக எங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். அண்ட் டைரக்டருமே இந்த ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லொக்கேஷன்லேயும் சரி, ஷூட்லேயும் சரி வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணின ஒரு டைரக்டர் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து ஒரு என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக எங்களை வேலை வாங்கின ஒரு டைரக்டர். கொஞ்சம் பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எப்படி இந்த அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, நம்ம எப்படி அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஏதாச்சும் நினச்சிருவாங்க அந்த மாதிரி தான். பட் அப்படி இல்லாமல் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டாக இருந்தது. வினோதினி மேம் இருக்கட்டும், ஜேபி சாராக இருக்கட்டும், செந்தில்குமாரி மேம், அவங்க கூடயே நான் ஒரு 3 படத்துக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப எல்லாரோடையும் திரும்ப வந்து ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து நிறைய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வட சென்னைண்டா இப்போ நானே வந்து எனக்கு தெரியாது, ஆனால் அந்த நினச்ச விஷயம் வந்து வட சென்னைண்டா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சினிமாவில் பார்த்து இப்படி தான் இருக்குன்னு நினச்ச விஷயம். பட் இந்த படத்தில் வந்து அப்படி இல்லை. ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வட சென்னையிலையும் நல்ல மனிதர்கள், டிஃப்ரெண்டான ஸ்டோரி, ஒரு ஃபேமிலியாக வந்து அது அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குன்றது வந்து இந்த படத்தில் நடிக்கும்போது தான் அது நான் ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் நம்பி ஃபேமிலி கூட போய் பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் தனஞ்சயன் சார், விக்ரமன் சார், மன்சூர் சார், மெம்ஸ் பிரபு சார், எல்லாரும் வந்து ரொம்ப நன்றி சார். அண்ட் ஃபர்ஸ்ட் மேஜர் தேங்க்ஸ் டு எங்கள் டைரக்டர் அண்ட் எங்கள் ப்ரொடியூசர். என்னை நம்பி இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் கொடுத்ததுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கேரக்டர் கண்டிப்பாக எனக்கு நான் பண்ண எல்லா படத்துலையும் கண்டிப்பாக இந்த கேரக்டரும் என் ஹார்ட்டில் கண்டிப்பாக நிற்கும். நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில், நிறைய பார்த்ததே உங்களுக்கு தெரியும். நான் படம் பண்ணும்போது நான் ஃபுல்லாக அந்த ஃபேமிலி கூட தான் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். அண்ட் மேஜர் போர்ஷன்ஸ் நான் ஜனனி கூட தான் ஷூட் பண்ணேன். ஸோ நான் படம் டப் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் சார் கிட்ட கேட்டேன், இன்னும் எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க படத்தில், செம்மையாக இருக்குது சார், கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையும் சார். ரொம்ப நன்றி சார், நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்க இந்த ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் ஹீரோவை விட ஐ திங்க் அப்பா தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அண்ட் நானும் அவரும் சேர்ந்து இந்த படம் வந்து 4வது படம் சேர்ந்து நடிச்சதில். ஜேம்ஸ் ஜோசப்டன் சார், என் ஃபஸ்ட்டு படம் ஈசன் அவர் தான் மியூசிக் டைரக்டராக பண்ணார், சசிகுமார் சாரோட டைரக்ஷனில். அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், சினிமானாலே ரசிப்பேன், அவ்வளோதான். சினிமா பின்னாடி என்னெல்லாம் நடக்கிறது, இவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குன்ட்டு எனக்கு எதுவுமே தெரில அப்போது அந்த சின்ன வயசில். ஸோ சசிகுமார் சாருக்கு இந்த மேடையில் நான் ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இப்போ வரைக்கும் நான் 2010லேருந்து இப்போ 2026 வரைக்கும் நான் இண்டஸ்ட்ரியில் இருக்க என்னை சப்போர்ட் பண்ணி நான் கேட்ட எல்லா உதவிகளுக்கும் சப்போர்ட்டுக்கும் எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் என்ன இஸ் நெவர் புட் மீ டவுன். ஐ ஆல்வேஸ் பின் சப்போர்ட் ஃப்ரம் அப்பா அண்ட் மை ஃபேமிலி. லாஸ்ட் கேமராமேன் சார் தில்ராஜ் சார் அண்ட் எம்எஸ் பிரபு சாரும் பண்ணியிருக்காரு. வடச்சென்னை வந்து எப்போவுமே ஒரு வயலன்ஸாக தான் காமிச்சிருப்பாங்க. டைரக்டர் சார் ஒரு டோட்டலான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷன் காமிச்சாரு. அந்த ரியாலிட்டியாக எடுத்துகிட்டு வரணும்னா தில்ராஜ் சார் தான் காமிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அழகாக வடச்சென்னையை காமிச்சிருக்காரு. எங்களை எல்லாரையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு ஃப்ரேமில். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் படத்தை சப்போர்ட் பண்ணி எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டை இன்னொரு அடுத்த ஸ்டேஜ்க்கு எடுத்துகிட்டு போனோம். ஸோ படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் நீங்கள் வந்து ட்ரெண்ட் மியூசிக்கில் நீங்கள் பார்க்கலாம். அதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கிட்டத்தட்ட 3வது ஷோவில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் பிள்ளைங்க கூட காலைல வந்தால் ஈவினிங் போயிடுவாங்க. நீங்கள் காலையில் வந்து 2 படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ பொறுமையாக
எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீங்க. மிகப்பெரிய நன்றி, ரொம்ப பணிவான நன்றி. அது எவ்வளோ சிரமம்னு எனக்கு தெரியும். ஒரு தேட்டருக்குள்ளே நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அது கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் எங்களுக்கு இன்னும் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் எல்லாரையும் டைரக்டர் செலக்ட் பண்ணியிருப்பார். நான் வந்து வாலண்டியராக வண்டியில் ஏறினேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வீட்டில் வந்து கதை சொல்ல வந்தப்போ என் சன்னு கேட்க தான் வந்தார். பட் முழுமையாக கதை சொன்னார். நான் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தேன், இது யார் பண்ணாங்க, அது யார் பண்ணாங்க, எல்லாமே சொல்லிட்டாரு. இந்த அழகர் கேரக்டர் யாருங்க பண்ணாங்க, அதுதான் எனக்கு தெரியல, இன்னும் அப்படியே ஃபைனலைஸ் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படியா அப்படின்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கேரக்டர். சரி ரைட் ஓகே. ஏன்னா நானே போய் கேட்கக்கூடாது, நான் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த கேரக்டர் அப்புறம் அவர் சொன்னார், நீங்களாம் பண்ணால் நல்லா இருக்கும்ண்ணே, பட் பண்ணுவீங்களான்னு தெரியல, ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னு. பண்ணுவீங்களா அப்படின்னா, இதானே ரொம்ப போச்சு, நடிகை தானே வந்திருக்கிறோம், கண்டிப்பாக பண்ணுறாங்கன்னு. ரொம்ப அழகான ஒரு இயல்பான படமாக எடுத்திருக்கிறாரு. நான் கேட்ட கதை நான் டப் பண்ணும்போது நான் பார்க்கும்போது எங்கேயுமே அது மாறுபடவே இல்லை. நாங்கள் பேசுகிற வசனங்களாகட்டும், எங்கள் வீடுகளாக காமிச்ச இடங்களாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இயல்பு மீறாமலே இருக்கும். ஒரு சமயக்காரன், ஒரு பெயிண்டரு, ஒரு சைக்கிள் கடைக்காரன், பஞ்சர் ஓட்டுறவங்க, இதுதான் இந்த 3 கேரக்டர் தான். இந்த 3 கேரக்டருக்கு உள்ள குடும்பங்கள், அவங்களோட குழந்தைகள், அவங்களுக்குள்ள நடக்கிற சந்தோஷமான விஷயங்கள், சங்கடங்கள், இதுக்கு நடுவில் ரொம்ப பிடிச்ச வில்லன் நடிகராக நிறைய பண்ணுறாரு சரத் சார். ஸோ அவர் ஒரு பவர்ஃபுல்லான ரோல் பண்ணியிருக்காரு. எனக்கு பிடிச்ச அத்தனை நடிகர்கள் கூட நடிச்சிருக்கேன். சின்ன பெரிய ரோல் அத்தனை பேருமே, சுப்பிரமணிய சிவா அவர் சைடு, பிரசன்னா அவர் சைடு, இவங்க செஞ்சி மேம், வினோதினி மேம், இது மாதிரி நிறைய இந்த படத்தில் உள்ள அத்தனை பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்கள். அவரோட நடிப்பை ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அவரில் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு இயக்குனர். ஸோ அதுக்கு அவருக்கு நான் வாழ்த்து சொல்லியே ஆகணும். மிக சிறப்பாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப பரவாயில்லாமல் பண்ணியிருக்கீங்க. இதில் கொஞ்சோண்டு எனக்கு மீறி தெரிஞ்சது என்னென்னா அந்த டூயட் சாங், அது அடமாக வச்சார். இப்போ தெரியுது ஏன்னா அது அவ்வளோ அழகான மியூசிக். அதை கேட்டுட்டு அவரால் வைக்காமல் இருக்க முடியலன்னு நினைக்கிறேன். அது கனவா என்னன்னு தெரியாது, அந்த சீக்வன்ஸ் எனக்கு தெரியல. அது ஒன்று தான் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் அந்த நார்த் மெட்ராஸ்லேருந்து அந்த களத்துலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தது. பாக்கி அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக அப்படி தான் இருக்கும். அந்த இடம், இந்த குடும்பங்கள் இப்படி தான் இருக்கும், இவங்க இப்படி தான் பேசுவாங்க, இவங்களுக்குள்ள உள்ள நட்பு இப்படி தான் இருக்கும். இது எல்லாமே அவ்வளோ அழகாக எடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடையணும். ஒரு படம் ஜெயிச்சதுன்னா அந்த ப்ரொடியூசர் அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக மாட்டாங்க, அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவாங்க. அந்த வகையில் அவங்க ஜெயிக்கணுங்கிறது எனக்கு மனப்பூர்வமான விருப்பம். அதுக்கு வாழ்த்துக்கள். ஜேம்ஸ் வசந்தன் சார் எப்படி பளிச்சுன்னு அப்படி டேஷிங்காக இருக்காரோ அப்படி தான் அவரோட மியூசிக்கும். அவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமாக ப்ளீர்னு அப்படி இறங்கி வந்தார்னா அந்த சபையே நிறையிற அளவுக்கு ஒரு அட்டகாசமான பர்சனாலிட்டி. அதுக்கேற்ற மாதிரி மியூசிக். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, பசங்களில் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த படத்துலையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச நடிகர்கள், எனக்கு பிடிச்ச டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருக்கூடையும் பண்ணியிருக்கோம். எடிட்டர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருப்பார், நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் சார் பண்ண போகிறேன், அப்போல்லாம் பண்ண போகிறதில்ல அப்படின்னாரு. அது இங்கே ஸ்டேஜ்லேயும் அவர் ரெஜிஸ்டர் பண்ணார். ஸோ நாங்கள் பேசும்போது சொல்லுவார், இல்லை சார் நான் பண்ணல சார், இல்லை முடிக்கிட்டேன் சார், ஒரு டைரக்டர் முடிக்கிட்டேன் சார், முடித்தோன்னே நான் ஒட்டுக்கா எல்லாத்தையும் வச்சு பண்ணிடுறேன்ட்டு. நான் டப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மன நிறைவோடு தான் நான் டப் பண்ணேன். இன்னும் படத்தை முழுசாக பார்க்கணுங்கிற ஆர்வம் நிறையா இருக்குது. ஸோ டைரக்டர் எப்போ காமிக்கிறாரோ பார்த்துருவோம். அடுத்தடுத்த சந்திப்புகளில் உங்களை மீட் பண்ணும்போது நிறைய அதை பற்றி பேசினா. இன்றைக்கி காலம் ரொம்ப சுருக்கமாக இருக்குது, உங்களை ரொம்ப நேரம் உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது. அதனால் நான் பேசணும்னு நினச்ச விஷயங்களில் வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம பேட்டின்னு கொடுக்கும்போது நம்ம பேசலாம். நீங்கள் எல்லாம் வந்து இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு அகெயின் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களும் நன்றிகளும். பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். ஊடக நண்பர்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும், சமீபத்தில் வந்து நடந்த டபுள் ஆக்குபன்சி, அப்புறம் 100 சாமி, GDN பட விழாவில் என்னால் கலந்துக்க முடியல. அதுக்கு காரணமும் நீங்கள் தான். ஏன்னா நான் நடித்த படங்கள் போன வருடத்துலலாம் நீங்கள் கொடுத்த ஆதரவில் இந்த வருஷம் எனக்கு வந்து நிறையா கமிட்மெண்ட்ஸ், நிறையா ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ஸ், நிறையா படங்களில் நான் வந்து நடிச்சுட்டே இருக்கிறதுனால இந்த படங்களில் வந்து என்னால் கலந்துக்க முடியல. அதனால தொடர்ந்து எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு, சின்ன படங்கள் பெரிய படங்கள் இல்லாமல் அனைத்து படங்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் நாங்கள்லாம் வந்து இன்னைக்கு இருக்கோம். அதனால முதற்கண் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த மேடையை நான் வந்து பயன்படுத்திக்கிறேன். ரெண்டாவது, இன்னைக்கு வந்து எடுத்த உடனே வந்து ஒரு பிரபஞ்சம் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொன்ன மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதுக்கு வந்து மன்சூர் அலிகான் சார் இந்த ஆல் பாஸ் திரைப்படத்துக்கு கரெக்டா அந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா எல்லா திரைப்படத்துலயும் வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஆடியோ லான்ச்ல நடக்கும். இன்னைக்கு வந்து அவர் பேசினது உங்களுக்கு வேணா வந்து ஒரு இல்ல பொதுமக்களுக்கு ஒரு கண்டென்ட்டா இருக்கலாம், எல்லாருமே வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தீங்க. ஆனா சாருடைய ஆதங்கத்தை வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல நான் வந்து அவருக்கு வந்து ரிப்ளை கொடுக்கறதுக்கு நான் ஒரு இடத்துல இல்லை. அதாவது வந்து அவருக்கு வந்து ஒரு ஆன்சர் பண்ற இடத்துல நான் இல்லை. ஆனா நான் இப்படி யோசிக்கிறேன் இந்த விஷயத்த. நானும் இந்த ஆதங்கத்தை நிறைய இடத்துல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா பல நேரத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய கேரக்டர் வந்து ஒரு ஆர்க்கே இல்லாம முடிஞ்சிரும், இல்லைன்னா வந்து இருட்டடிக்கப்பட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரிலாம். ஒரு உதாரணத்துக்கு கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்துல நான் இதை சில மேடைகள்ல நான் சொல்லல, ஆனா ஒரு சில பேட்டிகள்ல சொல்லியிருக்கேன். கோமாளி அப்படிங்கிற திரைப்படம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் ஏதோ ஒரு பிரஸ் ஷோவோ ஏதோ ஒண்ணு, அதுல வந்து நான் இன்வைட் பண்ணி 1 மணி நேரம் வீட்டுல வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட வீட்டுக்கு வர சொல்லி மேக்கப்லாம் போட்டு ஹேர்லாம் பண்ணி சாரீலாம் ட்ரேப்லாம் பண்ணிட்டு நான் போறேன். அங்க போனா நான் வேல்ஸோடைய அந்த ஸ்கூல் காலேஜ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில ஒரு கடைசி ரோக்கு முன்னாடி ஒரு 2 ரோ முன்னாடி எனக்கு வந்து ஒரு இடம் கொடுத்து என்ன உட்காந்து வச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு தவறு தான், அவங்க வேணும்னு அதை பண்ணல, ஆனா அது வந்து நடந்துருச்சு அந்த மாதிரி. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. நம்ம வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நம்ம பண்ணியிருக்கோம், ஆனா நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து உட்காந்து வச்சுட்டாங்களே. ஏன்னா மேடைக்கு நான் கூப்பிடவும் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், சரின்னு சொல்லிட்டு என்னோட டிரைவருக்கு ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துருப்பா நான் வந்துடுறேன் வெளியில அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு அதை விட அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஈகா தேட்டர்ல நான் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு இருக்கேன் அந்த படத்தை. என் பக்கத்துல வந்து 2-3 லேடிஸ் உட்காந்துருந்தாங்க. என்னோட சீன்லாம் வரும்போது அப்படியே என் கையை பிடிச்சிட்டு அந்த அம்மா வந்து கரன்னு அழறாங்க அப்படியே. அப்போ வந்து நான் யோசிச்சேன், பிரபஞ்சம் வந்து நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருட்டடிப்பு செஞ்சாலும் காலம் கடந்து இன்னைக்கும் வந்து எத்தனையோ பேர் கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்தை சொன்னா என்ன சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில நான் வந்து ஒரு ரேஷன் கார்டுக்காக ஒரு ரேஷன் கடைக்கு போயிருந்தேன், ஒரு சின்ன சேஞ்சுக்காக. அந்த இடத்துல கூட அந்த கோமாளி படத்தை வந்து சொல்றாங்க. அப்ப ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஆர்டிஸ்டுக்கு எங்க நம்ம இருட்டடிப்பு இந்த இதுக்குள்ள நடந்தாலும் ஒரு இடத்துல நமக்கு வந்து இருட்டடிப்பு நடந்தாலும் நம்மளுடைய ஒவ்வொரு கதாபாத்திரமும் காலம் கடந்து நிற்கும். அதனால வந்து அந்த ஆர்கானிக்கா மக்கள் மத்தியில நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்கு அப்படிங்கிறது யாருமே இருட்டடிப்பு செய்யவே முடியாது. பிரபஞ்சம் அதை வந்து பார்த்து கொள்ளும். இதை வந்து நம்ம பாசிட்டிவா சார் நீங்க வந்து வருத்தப்படாதீங்க, உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா இதுதான் வந்து உண்மை. காலம் கடந்தும் நீங்க வந்து செஞ்ச ஒவ்வொரு கேரக்டரும் உங்களுக்காக நின்று பேசும். மக்கள் மத்தியில இன்னும் தமிழ் ஜனம் சினிமா எவ்வளவு வருஷம் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஸ்கிரீன்ல நம்ம வந்து தெரியும். அதனால அது வந்து நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்னு வந்து ஜிடிஎன்ல நான் நடிச்சிருக்கேன், ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். 100 சாமி பாருங்க, நான் அதுல ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். நம்ம சொல்ற இடத்துல எல்லாம் வந்து நான் யோசிப்பேன், எனக்கு பல படங்கள்ல வந்து நம்ம அங்கங்க தெரிஞ்சுட்டு போயிடுறோம். ஆனா இந்த படத்துல நான் முதல்ல வந்து 2 பேருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணு இயக்குனர் மைதீன் அவர்களுக்கும் இந்த ஒன் ஸ்டெப் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பாளர் மோகனா அவர்களுக்கும். ஏன்னா இவங்க 2 பேர் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்கறதுக்காக நான் அவங்க ஆஃபீஸ் போகும்போது என்கிட்ட சொன்னது, படம் வந்து எத்தனை நாள் ஷூட் அப்படிங்கும்போது ஒரு 45 to 50 days எடுக்க போறோம், உங்களுக்கு வந்து ஒரு 35 நாள் இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா 35 நாள்னா வந்து நம்ம என்ன அவ்வளோ பெரிய கதாபாத்திரமா பண்றோம், இவ்வளவு நாள், அதுவும் 9 to 9 கால் ஷீட் அப்படின்னாங்க. அப்ப யோசிச்சேன், என்னடா படம் ஃபுல்லா நம்ம தான் வரோம்னா அது உண்மையாவே அது அப்படிதான் இருந்தது. ஒரு சிறிய படத்தில், அதாவது சிறிய படம் சொல்ல முடியாது, ஒரு இந்த பட்ஜெட்ல செய்யக்கூடிய ஒரு படத்துல த்ரூட்டா ஒரு வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமா, அந்த கதையோட்டத்தோட வரக்கூடிய கதாபாத்திரமா பண்றது வந்து அவ்வளவு வந்து மனநிறைவா இருக்கு. அந்த மனநிறைவு எனக்கு கொடுத்ததுக்காக முதல்ல இந்த 2 பேருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சு ஆகணும். இயக்குனர் அவர்களை பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து நாங்க ஒரு விஷயம் அவர்கிட்ட இப்ப வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரோட பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொன்னாங்களா, இந்த மாதிரி இது வாங்கணும், பொன்னாடை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சார் சொல்லியிருக்காரு, பொன்னாடை வேணாம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா வந்து டவல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இந்த மாதிரி தான், இதுதான் அவருடைய ஒரு பேசிக்கான வந்து ஒரு பொதுநலன் கருதுற ஒரு மனப்பான்மை. MS பிரபு சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு நானும் அவரும், நான் அவரை சார்னும் அவரை என்ன மேடம்னு கூப்பிட ஆரம்பிச்சு இன்னைக்கு நானும் அவரும் தோழர் அப்படின்னு பேசிக்கக்கூடிய இடத்துக்கு நாங்க வந்து நிக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து அவரு ஒரு சமத்துவம், சகோதரத்துவம்,
சமூக நீதி இதை பற்றி நிறைய ஒரு ஆழ்ந்த சிந்தனை கொண்ட ஒரு மனிதர். இன்னைக்கு ஒரு காஸ்டியூமர்ல இருந்து அங்க பாருங்க காஸ்டியூமர் இருக்கிறாரு, அவரை கூட வந்து அழைச்சிருக்காரு. இது ரொம்ப வந்து அபூர்வமான ஒரு விஷயம். ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட இங்க இல்லாம வந்து இல்ல, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் இன்னைக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒவ்வொரு நாள் படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து உட்கார்ந்து இந்த டீ அப்படிங்கறத நம்ம எப்பயுமே யோசிப்போம், அந்த தேநீர் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களையும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இப்பதான் சார் சொன்னார் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்று அப்படிங்கறத நிரூபிக்கிற வகையில ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து ஒரு சேர் போட்டு டைரக்டர் வந்து சென்டர்ல உட்கார்ந்துருப்பாரு, அவரை சுத்தி வந்து எல்லாரும் உட்காந்து நாங்க வந்து நிறைய கதை பேசிட்டு தான் வீட்டுக்கு போவோம். ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு போறதுக்கே வந்து மனசு வராது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இனிமையா பழகக்கூடிய ஒரு சமத்துவத்தை, ஒரு சகோதரத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதரா இருந்தாரு. அது வந்து ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் மேடம் மோகனா மேம் வந்து நம்ம சிஎம் சார் மாதிரி ரொம்ப கம்மியா தான் பேசுவாங்க, ஆனா கரெக்டா பேசுவாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வரவேற்புரை, எல்லாருக்கும் வணக்கம், நன்றி வணக்கம், அதோட முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம், 2 விஷயம் அவங்கள பத்தி சொல்லி பாராட்டணும் இந்த இடத்துல. ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு பேமெண்ட்டை அன்னன்னைக்கு கொடுத்த ஒரு தயாரிப்பாளர். இது வந்து சினிமால ரொம்பவே அனுபவமான ஒரு விஷயம். 2வது அவங்க ஒரு பக்கம் வந்து தயாரிப்பாளர், இன்னொரு பக்கம் ஆர்டிஸ்ட். காலையில வருவாங்க, அவங்க வந்து எல்லாரோடையும் தனியா ரூம்ல போய் கேரவன்ல போய் சாப்பிடுறதுலாம் இல்ல, எல்லா டெக்னீஷியன்ஸோட வந்து ஃபுட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சு அவங்க வந்து மேக்கப் போட்ட உடனே தயாரிப்பாளர் அப்படிங்கிற அந்த ஹேட்டை வந்து கைட்டி வச்சுட்டு ஒரு ஆர்டிஸ்டா மாறிடுவாங்க. எங்க கூட அப்படியே நடிச்சு கடைசியில வந்து ஈவினிங் அதை முடிக்கும் போதுதான் அவங்க திருப்பி தயாரிப்பாளராக மாறுவாங்க. அந்த 2 அவதாரத்தையும் ரொம்ப அழகா, இது வந்து அவங்க, நான் இந்த இடத்துல ஏன் பெருமைப்படுறேன்னா ஒரு பெண்ணா இருந்து அவங்க இதை செஞ்சிருக்காங்க. எனக்கு வந்து நான் எத்தனையோ 3, அதாவது சுதா கொங்கரா மேம், அப்புறம் லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம், பிரியா மேம், 3 பேரோடய நான் வந்து ஒரு உமன் டைரக்டரோட நான் நடிச்சிருக்கேன். ஆனா இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் உமன் ப்ரொடியூசரோட நான் நடிக்கிறேன். ஸோ ஐ திங்க் பல பேருக்கு வந்து அந்த ஒரு அனுபவம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் பெண் தயாரிப்பாளரோட நடிக்கிற அனுபவம், ஒரு பெண்ணாக நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். தயவு செஞ்சு இதுக்கு நீங்க எல்லாரும் கை தட்டலாம். நான் இன்னொரு 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த படத்துல வந்து நீங்க ஃபர்ஸ்டே பார்த்துருப்பீங்க, இந்த ஆர்ட் டைரக்ஷன், நீங்க அவுட்டர் வந்து பாத்தீங்க. எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சொல்லாமான்னு தெரியல, பார்த்தா நாங்க வந்து ஃபுல் படம் வந்து நார்த் மெட்ராஸ்ல ஷூட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து ஃபுல் படம். ஓகே ஓகே, அதை கட் பண்ணிடுங்க, இந்த இடத்த எடிட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருங்க. ஓகே சரி, சரி ஓகே. நார்த் மெட்ராஸ் மக்களுக்கு இந்த நேரத்துல வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் நார்த் மெட்ராஸ் இப்படி அப்படின்னு அவங்கள பத்தி நம்ம நிறைய அசியூம் பண்ணி இங்க பேசிட்டு இருக்கோம். நாங்க அங்க வந்து ஷூட் பண்ணோம் பல நாட்கள். எந்த வீட்டுக்குள்ள வேணா எந்நேரமும் புகுந்து எங்களுக்கு ஒரு சேர் வேணும், ஸ்டூல் வேணும், அங்க அடிக்கிறதுக்கு ஆணி வேணும், எது கேட்டாலும் கொடுப்பாங்க. அவ்வளவு ஒரு அழகான மக்கள், அழகான ஒரு வாழ்வியல். அங்க வந்து அந்த நாட்கள் வந்து எங்களுக்கு ஷூட்டிங் போன மாதிரியே தெரியல. யாரோட வேணா எங்க வேணா உட்காந்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம மத்தியானம் வந்து எந்த வீட்லயாவது வந்து கேட்பாங்க, உங்களுக்கு வந்து மீன் இருக்கு, மீன் குழம்பு செஞ்சு கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் அவ்வளோ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஷூட்டிங் நடந்த அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து இந்த மேடையில நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அப்கோர்ஸ் ஆர்ட் டைரக்டரை தான் நான் சொல்ல வந்தேன். அந்த அவை குறிப்பிலேருந்து நீக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஆர்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், என்னால அதை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. லிரிக்ஸ் அப்கோர்ஸ் என்னோட ஃபேவரட் சாங் அந்த சம்பவக்காரி, அது வந்து ஃபேவரட் சாங். பட் இந்த படத்துல வந்து அந்த ஆல் பாஸ் சாங்கை தவிர சாரி அந்த பாட்டுடைய அந்த லிரிக்ஸ் வந்து என்னமோ அந்த என்னென்னமோ சொன்னீங்க, காசு தானே எல்லாம், அதுக்கு எல்லாரும் போடுவாங்க சலாம் அப்படிங்கிற அந்த லிரிக்ஸ் வந்து காலத்துக்கும் இந்த லிரிக்ஸ் வந்து நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இட்ஸ் ட்ரூ ஆஃப் லைஃப். ஸோ இந்த லிரிக்ஸ் மட்டும் இல்லாம பல யதார்த்தமான பாடல்களை வந்து எழுதின மோகன்ராஜன் சார் அண்ட் விழாவின் நாயகன் அப்கோர்ஸ் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். எல்லாரும் சொல்லிட்டாங்க அவரை பத்தி. அதாவது சுப்பிரமணியபுரத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஜேர்னி வந்து ஹஸ் பீன் வெரி இன்ஸ்பைரிங். அதுல முக்கியமா வந்து சமீபத்துல அவரு இளைஞர்களோட அவர் தன்னுடைய ரொம்ப ஒரு கொள்கை ரீதியான கொள்கை பிடிப்போட அவர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்ட அவருடைய அரசியல் ரீதியான, அரசியல் அப்படின்னு மட்டும் சொல்லாம அது வாக்கரசியல், அதுக்குள்ளேயே நான் போகல, ஆனா ஒரு அரசியல் ரீதியான ஒரு பார்வை,
அது வந்து அவருடைய வேறு ஒரு பரிமாணத்தை இந்த உலகத்துக்கு வந்து காமிச்சது அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா எந்த ஒரு இடத்துலயும் அவர் வந்து ஒரு பிசகாம அந்த விஷயங்களை வந்து இளைஞர்களோட, அதுவும் இளைஞர்களா வந்து அவங்க மதித்து அவர்களை எந்த ஒரு இடத்துலயும் வந்து அந்த இளைஞர்களை ஒரு டாப் டவுன் டூ அப்படிங்கிற மாதிரி செய்யாம ரொம்ப அழகா அவங்களை வந்து கையாண்ட விதம் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு என்னுடைய பார்வையில அது எங்கேயோ வந்து எலிவேட் பண்ணிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். அண்ட் தொடர்ந்து வந்து இந்த படத்துல வந்து இந்த ஆல் பாஸ் அப்படிங்கிற சாங் எல்லாம் வந்து ரொம்ப கேட்சியான ஒரு டியூன். அதுல நடுவில் வரக்கூடிய அந்த மெலடி சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிகள். அண்ட் நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, பிஆர்ஓ புவன் சார் அவர்களுக்கும் அப்புறம் இந்த திரைப்படத்துடைய அனைத்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் கேமராமேன் தில்ராஜு சார் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் என் கூட நடிச்ச ஆட்கள், அதாவது வந்து ஆல் தி ஆர்டிஸ்ட், ஒரே ஒரு வழியில ஒவ்வொருத்தரை பத்தி நான் வந்து தேங்க் பண்ணி சொல்லிடுறேன். அப்கோர்ஸ் வந்து ஜெயபிரகாஷ் சார் சொல்லவே வேண்டாம், த சீனியர் மோஸ்ட். எதுக்குன்னா நான் ஏஜ் வைஸ் நான் எதுவுமே சொல்லலை. நான் என்ன, அதாவது வந்து பல நேரங்களில் நான் யோசிச்சிருக்கேன், எனக்கும் ஜெயபிரகாஷ் சாருக்கும் ஒரு படத்துல கூட காம்பினேஷன் வந்ததே இல்லைன்னு. இந்த படத்துல நாங்க நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ நாங்க வந்து இன்னொரு படமும் நாங்க வந்து 3 படம் இப்போ ஆக்சுவலா நானும் அவரும் சாரோட காம்பினேஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெரி வெரி ஸ்வீட், ரொம்ப இனிமையா பழகக்கூடிய, ஆனா எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். அந்த இடத்துல அந்த கேரக்டராகவே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி, எந்த கேரக்டரா இருந்தாலும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வாழக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவரோட நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். டாக்டர் மனிதநேய மாந்தரசி இந்த படத்தின் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக, ஃபைனான்ஸ் கண்ட்ரோலராக சிறந்த பட்ஜெட் போட்டு பல ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஒரு இயக்குநரையும் உருவாக்கி உன்னதமாக அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிக்க டாக்டர் தயாரிப்பாளர் மோகனா அவர்களே, மாண்புமிக்க இயக்குனர், மனிதவள மேம்பாடு சிறப்பாக ஆக வேண்டும் என்று இங்கே சிறப்பான புதியவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி எனக்கு தெரிந்த 30 வருடங்களுக்கு மேல் இந்த துறையிலே போராடி இன்று வெற்றி பெற்று இயக்குனராக அறிமுகமாகி இருக்கின்ற மைதீன் அவர்களே, இசை புரட்சியாளன், சாதாரணமா சொல்லக்கூடாது, இது அவருக்கான விழா. இத இடையில அங்க போயிட்டு வந்துடலாம். மிகப்பெரிய ஒரு போராட்டம் நீட்டுக்கு எதிராக நடந்தது. அதுல இவர் சொல்லிய கருத்துக்கள் உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும், இந்தியா முழுக்க இந்த ஆளும் வர்க்கத்தினரால் இப்ப 20-30 லட்சம் கோடிகளுக்கு மேல கொள்ளையடிச்சு மோசடி பண்ணி பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் அனிதால இருந்து சாவுக்கு காரணமா இன்னமும் ஒரு ஆதிக்க சக்திகள் தவறா பயன்படுத்திட்டு இருக்கிறதுக்கு சம்மட்டியால் அடிச்ச மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். நீங்க ஆட்டோ டப் பண்ணி இங்கிலீஷ்ல போடுங்க. அதாவது அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அவர் ஒரு உண்மையிலேயே நான் இசை புரட்சியாளர் சாதாரணமா சொல்லல. கண்கள் இரண்டால் பசங்க, இப்படி பல வெற்றி பாடல்கள் கொடுத்திருக்கார். தைப்பொங்கல் அந்த பாடலை ஆடியோக்கவும் செஞ்சீங்க இல்லையா? அற்புதமான ஒரு உருவகம் வளர்ந்துட்டு வரையில 2 வரிதான் அவர் சொன்னது. ஏன்னா நீங்க இப்படி போட்டு கோச்சிங் அது இதுன்னு போட்டு சாவடிச்சு இப்படி புளியறீங்களே, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல அந்த சிலபஸை வச்சு தொலைங்கடா நாடாதீங்களா. அது நான் சொல்றேன், திட்டி சொல்றேன். எவ்வளவு எளிமையான கருத்து பாருங்க. எதுக்கு அந்த சிலபஸ இந்த கோச்சிங் போட்டு கோடிக்கணக்கா கொள்ளையடிக்கிறாங்களே, நீ என்ன வெங்காயம் என்னமோ ஏதோ வை, அந்த படிப்பை 11ஆவது 12ஆவது வச்சு தொலைங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு உண்மையை சொல்லியிருக்கார். அவர் பல அரசியல்வாதிகளுக்கு முன்னோடியா நெட்டி போட்டுல அடிச்ச மாதிரி ஒரு இதை பண்ணி இருக்கார். அதற்காக ரெட் சால்யூட் மிஸ்டர் ஜேம்ஸ் சந்தர். மேலும் ஒளி ஓவியர், இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் மாண்புமிக்க டாக்டர் தில்ராஜு அவர்களே. நான் என்னடா மாண்புமிக்க டாக்டர் சொல்றான்னு சில பேர் யாராவது தப்பு கணக்கு போடுவாங்க. நீங்க அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. டைரக்டர் தைரியமா இருங்க. 40-30 வருஷத்துக்கு முன்னாடியே 93 நினைக்கிறேன், என்னோட முதல் படம் வெளியிட்டப்ப டாக்டர்னு பட்டம் கொடுத்தாங்க அம்மாவுக்கு.
நான் இப்ப சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு தெரியும். அது என்னோட படத்துல 60 நடிகர்களுக்கு மேல போட்டு நானும் படம் எடுத்தேன். ராஜாதி ராஜகுல் ஒத்துங்க, ராஜமார்த்தாண்ட, ராஜ கம்பீர, காத்தவராய, கிருஷ்ண காமராஜர். நான் என்ன பண்ணேன், மாண்புமிக்க டாக்டர் நாகேஷ் அவர்கள், மாண்புமிக்க டாக்டர் மனோரமா அவர்கள், மாண்புமிக்க டாக்டர் குள்ளமணி அவர்கள், இன்னைக்கு போய் பாருங்க இருக்கும், முழுக்க 60 நடிகர்களை போட்டு விளம்பரம் எடுத்தேன். தினத்தந்தையில போட மாட்டேன்ட்டாங்க. அப்ப சில்க் சுமிதா மேல் எனக்கு ஒரு பரிசா கொடுத்துருந்தாங்க, ஒரு கார் கண்டஸ் எடுத்துட்டு கிளம்புடான்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டேன். நேராக போய் ஏன் எதனால இல்லைங்க, அது ஒரு மாண்புமிக்கங்கிறது மந்திரிகளுக்கு தான் போடுவோம், அப்படி எந்த புத்தகத்தில் இருக்கு? இல்லை நீங்க டாக்டர்னு போட்டிருக்கீங்க. நாங்க சினிமாவில் அவங்க 1000 படம் நடிச்சவங்க மனோரமா, அவங்க நாங்க நேசிக்கிறோம், நாங்க பட்டம் கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன இப்போ போட்டு ஆகணும் போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க போட்டாங்க. ஏன்னா தினத்தந்தி ஆதித்தனாரோட அற்புதமான நம்ம தமிழ் உணர்வாளர். அது போன்று நம்ம கௌரவிக்க வேண்டியது நம்ம கடமையா இருக்கு. நம்ம துறையை நம்ம கேவலமாகவும் இதாகவும் பேசுறதுனாலதான் மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இதை ஏன் சொல்றேன், நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். மோகன்ராஜன், ஆகா எங்கப்பா அட்டி நிறுத்துறே, என்ன எட்டி பின்றாரப்பா, கட்டா குஸ்தி சம்பவக்காரி, என்ன சம்பவம் பண்ணிட்டாப்பலப்பா, இங்க இருந்து தான் இந்த லிரிக்ஸ் அவருக்கு கிடைக்குதோ அடி பின்றாரு. மோகன்ராஜன் பாடலாசிரியர் அவர்களே, நிலவை பார்த்திபன் அவர்களே, வினோதினி வைத்தியநாதன், சும்மா இருக்கிறாங்களா பாருங்களா. இந்த வயசுலயே அவங்க அப்பாவை கூட வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டு அப்பாவை விட்டு கொடுக்காத பிள்ளையா கவர்மெண்ட்டுக்கு எதிரா அடி சமட்டி அடிக்கிறாங்க. அவர் தைரியத்தை பாராட்டலாம். நடிகர் தோழர் மாண்புமிக்க ஜெயபிரகாஷ் அவர்களே, பிரசன்னா பாலச்சந்திரன், அருவி மதன், கவிதா பாரதி அவர்களே, இயக்குனர் மூர்த்தி அவர்களே, அக்ஷய் அவர்களே, சஞ்சய் அவர்களே, மாண்புமிக்க கோகுல் அவர்களே, நிகில் கணேஷ்குமார் அவர்களே, ஜெயசீலன், கலை இயக்குனர் ஜெயசீலன் அவர்களே, MS பிரபு அவர்களே, கொஞ்சம் மற்றவங்க எல்லாம் போயிட்டு நல்ல கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ கதாநாயகனுக்கு வருவோம். இவர் என்ன அநியாயம்பா, அதாவது நம்ம ரசம் குடிச்சிருக்கோம். எனக்கு எலுமிச்சை ரசம் பிடிக்கும், பூண்டு ரசம், அப்புறம் என்ன தக்காளி ரசம், புளி ரசம், படப்பிடிப்பில் ஆச்சரியமாலாம் பொள்ளாச்சி எங்க படப்பிடிப்புலாம் அந்த காலத்தில் எங்களுக்கு மல்லிகைப்பூ ரசம்லாம் செஞ்சு தந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். மல்லிகைப்பூ தேநீர் டீ தந்திருக்காங்க. அந்த மாதிரி பல ரசங்களை நம்ம குடிச்சிருக்கோம். ஆனால் இவங்க பாருங்க, இந்த நடிப்புல பயங்கரமான ஒரு பல ரசத்தை புரிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. கதாநாயகன் கதாநாயகி, அடேங்கப்பா, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால்னு ஈருடல் ஓர் வீரா அசத்தலான ஒரு காதல் ரசத்தை பிழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்கள். நல்ல அற்புதமா இருக்கு. உஷாரா என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம துஷந்த் கதாநாயகன் இது கொரோனா வந்துடக்கூடாதுன்னு கண்ணாடி போட்டு அற்புதமா இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குப்பா. நல்ல பேர் கிடைச்சிருச்சு தமிழ்நாடு தமிழ் ரசிகர்களுக்கு. அப்படி ஒரு ஜனனி பெரிய அளவுக்கு வருவீங்க, அற்புதமா இருக்கு. இங்க நான் ஏன் இங்க பாருங்க, அதே நேரத்தில் இந்த பேப்பர்ல எல்லாம் ஒரு விஷயத்த நீங்க இன்னையிலிருந்து அது மாறணும். இந்த சின்ன சின்ன இடத்துல டெக்னீஷியன் பேரை போடுறாங்க, ஹீரோக்கள் பேரை பெருசா போடுறாங்க. போட்டுக்கீங்க, தப்பில்லை. ஆனா இந்த இரட்டடிப்பு பண்ணாதீங்க. இப்ப தொழில்நுட்ப கலைஞர்கள் கொஞ்சம் பேர் நடிகர்களை இங்க சொல்லிட்டோம். விளம்பரம் காப்பக்கம் வரும், பேர் பெருசா இருக்கும். ஆனா இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கீழே கண்ணுக்கே தெரியாம இருக்கும். அது எவ்வளவு மனசு நோகும் பாருங்க. அது என்ன வீணா போகுது? விளம்பர காசு கொடுக்கத்தானே செய்றீங்க. கொஞ்சம் இனிமேலாவது டிசைனர் சார் இருக்கட்டும், பேப்பர்ல பப்ளிஷ் பண்றவங்களா இருக்கட்டும், அப்பா அவெல்லாம் நல்லா பளிச்சுன்னு போட்டு வைப்பான்னு சொல்லுங்க. ஏன்னா ஹீரோவே எல்லாம் பிரதானம் அல்ல, எல்லாமே அவங்களே அல்ல. இப்ப பாருங்க, இதுல எத்தனை பேர் சின்ன எழுத்து, நான் எப்படியோ படிக்கிறேன் இந்த வெளிச்சத்துல. டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி தில்லி ராஜன், ஓகே, எடிட்டிங் எஸ் பாஸ்கர், ஆர்ட் ஜெயசீலன், மோகன்ராஜன் இங்க வருது, அண்ணாதுரை, புவன், RS புவன் தான் PRO. இது பேப்பர்கள்ல இனிமேலாவது இந்த
திரைப்படத்தை விளம்பரம் எது கொடுத்தாலும் அந்த தொழில்நுட்ப கலைஞர்களை பெரிய அளவுக்கு போடாட்டியும் படிக்கிற அளவுக்கு போடுங்க. பல பேர் கிளம்பி வருவான், அங்க ப்ரொடியூசர் வருவான். தொழில்நுட்ப கலைஞர்களை இருட்டடிப்பு செய்யாதீங்க. ஆல் பாஸ் அற்புதமான ஒரு டைட்டில். அதாவது எல்லாரும் ஜெயிச்சாச்சு. ஆமா, ஒன் ஸ்டெப் என்டர்டைன்மெண்ட், ஒரு அடி வெற்றி நோக்கி இன்னைக்கு அதிக அடி வச்சு வந்துட்டீங்க. அதை மனதார பாராட்டுறேன். ஆல் பாஸ். நான் அதே பிளாஷ்பேக்கு போனா எல்லாம் ஆங்கிலத்திலேயே பேர் இருக்கு. இப்ப டிசி இருக்கு, இது இருக்கு. அப்ப அந்த காலத்துல அதிகமா இருந்தனால 93லயே தான் நான் போய் தூய தமிழ்ல தமிழ் படங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு பெருஞ்சித்தனார் வந்தாங்க. ஊமை கவிஞர் சுரதா வந்திருந்தாரு, என்ன வாழ்த்தினாரு. அவங்க அந்த வள்ளுவர் கோட்டத்தில் போல ஆகுனா போராட்டத்தில் உட்காருங்க. அந்த வாரத்திலேயே டாக்டர் கலைஞர் அவர்கள் தூய தமிழில் வைக்கப்படுகிற பெயர்களுக்கு படங்களுக்கு இவ்வளவு மானியம் அப்படின்னு 5 லட்சம் 7 லட்சம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு மறுபடியும் அதை நம்ம இப்ப கொண்டு போக முடியும்னு தெரியாது. அந்த விட்டுட்டு நான் ஏன் இந்த அளவுக்கு நான் இப்ப சமீபமா ஒண்ணு பாதிக்கப்பட்டேன். எனக்கு மனசு வேதனையா இருக்கு. அதை இங்க ஆல் பாஸ்ல ஏன் சொல்லணும்னா, இது கலைத்துறை சம்பந்தமானது, நடிகர் சம்பந்தமானது. கருப்புன்னு ஒரு படத்துல நான் நடிச்சேன். 4 பேர் நல்லவுக்கு 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு பாடல். நான் வில்லன்னு ஆடுறது. பாலாஜி என்ன சொல்லி புக் பண்ணலையே சார், நாங்க கடைசியில தான் வாரோம், நீங்க ஆடுறீங்கன்னு சொல்லி இதே பிரசாத் இதுல பயங்கரமா ஆட வச்சாங்க. நான் ரிங்கில நின்று என் பசங்களை கூட்டு வந்திருந்தேன். அவன் பார்த்து ஏப்பா அந்த பாட்டை எடுத்துட்டாங்க, அது நம்ம என்னப்பா பண்ண முடியும், அதை தூக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, யூடியூப்லயாவது வரும், யூடியூப்ல வரும்னாங்க. அந்த நான் சிறப்பா ஆடி இருந்தேன், கஷ்டப்பட்டு ஆடி இருந்த அந்த சாட்டெல்லாம் காணோம். இது ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்றீங்கன்னு தெரியல. நீங்க இங்கேயோ டாப்ல இருக்கீங்க. மார்க்கண்டேயன் குமாரர்கள் ஒண்ணு கைதி போச்சு, ஓகே சரி, நீங்க சம்பாதிங்க, கோடிக்கணக்கான சொத்து வாங்கி போடுங்க, அகரம் நல்ல பேர் எடுங்க. ஒரு நடிகனோட நடிப்பை போர்ஷனை ஒரு பங்களிப்பை அடுத்தவன் ஜோத்திலேயே மண்ண போடுறீங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். உங்களுக்கு ஆண்மை இருந்தா, உண்மையிலே தைரியம் இருந்தா அதை போடுங்க. சார் பிரபு அவரு கேட்கிறேன், நான் என்ன ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் நம்பர் 73 குரூப் டான்சர் இருக்கலையே, 86லயே நான் கவுன்சிலையும் தனஞ்சயன் இவங்க எல்லாம் அரக்காடாவை போட்டுட்டு இருக்கலையே நான் ப்ரொடியூசர் ஆனவன். 86லயே நான் ராஜ்கரடி பிலிம் 73 நம்பர். இப்ப எனக்கு வயசா இருக்கலாம். நான் நாளைக்கு நிச்சயமா உத்வேகமா இருக்கேன். நான் படம் எடுத்து படத்துல தான் போட்டுட்டு இருக்கேன். நான் 100 படம் எடுப்பேன், வருஷத்துக்கு 4 படம் எடுக்கத்தான் போறேன். நீங்க நல்ல கதைகளோட வாங்க. ஒரு கட்டா குஸ்தி மாதிரி, ஒரு பரிமளா இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளோட வாங்க. நான் ஆயத்தமா இருக்கேன். ஆனா எஸ்ஆர் குர்பானிக்கு சொன்னது நாங்க அப்படியே வித்துட்டோம், ஆடியோ கம்பெனிக்கு வித்துட்டோம். இனி நான் என்ன பண்ண முடியும்? இது என்ன ஒரு பொறுப்பு இல்லாத. நான் 350 படங்கள் நடிச்சுட்டேங்க. எத்தனை நடிகர்கள் ஆகத்தில் இருக்காங்க. அதாவது இது இருட்டடிப்பு பண்ணி எல்லாம் பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஹீரோ. எல்லாம் பில்டப். ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர், ஒரு டெக்னீஷியன், ஒரு பாடலாசிரியர், ஒரு இயக்குனர், இப்படி நூற்றுக்கணக்கான பேர் உழைப்பெல்லாம் இன்னைக்கு பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பாலாஜி எனக்கு என்ன 1500 ஷாட் பில்டப் கொடுக்குறீங்க ஹீரோக்கு. என்ன கம்மியா நிக்க வச்சிருக்கான். ஒரு இயக்குனர் 2-3 பேர்கிட்ட நான் சொல்லல, சார் இனிமேல் நீங்க சைன் பண்ணீங்க, முக்கியமான சீன் எது நடிக்கிறீங்களோ அதை எடுக்கிறீங்கன்னா என்ன கேட்காம நீங்க எடுக்க கூடாதுன்னு அக்ரிமெண்ட் போடுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? நான் நடிச்சு எத்தனையோ கேப்டன் 25,000 அடி தூக்கி போட்டிருக்காங்க. ஆனா அவருக்கு கால் தூசுக்கு ஈடாக மாட்டாங்க. அதனாலதான் படங்கள் நிக்குது. மலையாள படங்கள் ஏன் நிக்குது? இப்ப நல்லா நிக்கிறாங்க. மலையாள படத்தை பாராட்டுறோம், தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். எல்லா கேரக்டரும் நீ என் கேரக்டர் ஒண்ணு கொடுக்க வேணாம், ஒரு வெங்காயம், நான் வந்து பிச்சை எடுக்கிறவெல்லாம் கிடையாது. ஈட்டடிப்பு ஏன் பண்ற? அந்த என்ன மறைச்சிட்டு நீ பெரிய ஆளானா நான் தான் உண்மையான கருப்பு, நான் தான் கருப்பு, கருப்பே வருவா. மக்கள் சொல்லுவாங்க, தைரியம் இருந்தா அந்த சாட்டை போடுங்க சார். நான் கஷ்டப்பட்ட ரிங்கில் ஆடினேன் சார், காணாம் சார், யூடியூப்ல போடுறேன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் யூடியூப்லயும் போடல. அந்த பர்டிகுலர் நான் நடிச்சதை, நான் ஆடினதை, அது 2 நிமிஷம் சாட்டா இருக்கலாம், 4 நிமிஷமா இருக்கலாம். சூர்யா சார் இது விக்ரமத்தில் 5 நிமிஷம் தானே வந்தாரு. அந்த பிரசன்ஸ் தானே, ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்காங்கல்ல சார். பசங்க பாவம், அவனுக்கு பதில் சொல்ல முடியல. கூட்டு போயிருந்தேன் ஷூட்டிங்க. அப்பா என்னப்பா நீ அப்படி ரிங்கில் அந்த இடத்துல ஆடின, பாட்டெல்லாம் ஸ்டார்ட் உடைச்ச, எல்லாம் செய்ய சொன்னாங்க, ஏன் போடல?
நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இது இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம். முதல்ல ஹீரோவா இருங்க, நல்லா சம்பாதிங்க, என்னமோ வேணாலும் பண்ணுங்க. ஆனா சினிமாங்கிறது ஒரு கூட்டு குடும்பம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல் பாஸ் வெற்றி அடைவோம். இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். சினிமாங்கிறது ஒரு தனிப்பட்ட கதாநாயகனுக்கு அல்ல, ஒரு ஜனநாயகம் வந்தானா 100 பேர் கூட்டு போனாங்க. மலேசியா செலவு பண்ணி கூட்டு போனா அவன் ஜனநாயகன். இங்க நடக்கிற மதுரைக்கு கூட்டு போல. யாரும் என் இடத்துல நான் அடட்டி பரவாயில்ல. யாரோ ஒரு பொண்ணு கூட ஆடு படத்தில் நடிக்கிறது, இவர் கோட்டு போட்டுக்கிட்டு ஆடுறாரு. அடே நீ நல்லா ஆடு, நல்லா ஆடு. ஆனா என்னை எதுக்கு போட்ட? ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்ண? ஏன் பயம்? 2 நிமிஷம் சாப்பிட்டா இருக்கட்டும், 4 நிமிஷமா இருக்கட்டும், நீ போடு, காட்டு, மக்கள் பார்த்துக்குவாங்க. உனக்கு தானே பேர் வருது, உன் கம்பெனிக்கு தானே பேர் வரும். அந்த மாதிரி பகிர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தெரிஞ்ச நீங்க என்ன என்சைக்ளோபீடியா? இதுதான், இதை முதல்ல நோட் பண்ணுங்க. சும்மா கால்டா போட்டுட்டு போறதுக்கு ஆள்பார் நல்லா இருக்கார், நல்லா ஓடும், நல்லா இருந்தா தான் படத்தை பார்ப்பான். ஒவ்வொருத்த கண்ட்ரிபியூஷனை காட்டு. இந்த பெக்கான் ஜோசன் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருப்பாரு, எப்படி பேர் வாங்கியிருப்பாரு. அவர் உழைப்ப சுரண்ட நான் மறைச்ச சும்மா இருப்பாரா? I don't care. Time about others. சேம் அந்த மக்கள் இருக்காங்க, இதை சொல்லியிருக்கேன் பாருங்க. உடனே இது வச்சிருக்காங்க, அந்த ஐடிவி வச்சுக்கிறாங்க. எவங்களுக்கு வேலை கொடுக்குறானு இல்லையோ கீழே போய் எழுதுவானுங்க. நீ உன் பையன் பைத்தியக்கார நாடாரிங்களா, இன்னமும் காலேஜ் பையன் கொடுத்துருக்கான், சாப்பிட்டுருக்கான், இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன நல்ல வேலை செஞ்சாலும் கீழே போய் உன் பையன் கஞ்சா அடிப்பான் தெரியாதா? இப்படி ஒரு அறிப்படுத்த சனி நாட்டில் சுத்திட்டு இருக்கு. அவனுக்கு அதேதான் வேலை. பெட்டர்ஸ் கழுவ மாட்டானுங்க, அதை சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க, குறைஞ்சுக்கு போட்டு மாதிரி. ஆல் பாஸ் அற்புதமான பெயர். இனிமேல் இங்கே விளம்பரம் என்று கொடுத்தார், விளம்பரம் என்று கொடுத்தார். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் மரியாதை செய்யப்படணும். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் தினத்தந்திக்கு தினகரன், ஒவ்வொரு விளம்பர மீடியா எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். இது என்னுடைய உத்தரவு, என்னுடைய கட்டளை, என் சாசனம். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞரின் பேரை ஈட்டடிப்பு பண்ணாது, அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஹீரோவாவாது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஏற்கனவே ரொம்ப காலதாமதமாயிருச்சு. பாதி யூடியூபர்ஸ், கேமராமேன், பிரஸ் எல்லாம் வெளியே அனுப்பிவிட்ட சகோதரி வினோதினிக்கு நன்றி. நிறைய ஒரு ஜேபி சார் சொன்ன மாதிரி பேசணும்னு நினைச்சோன்னா ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு. நான் இசையமைப்பாளர்னால என்னுடைய பகுதியோட நிறுத்திக்கிறேன். ஆனா மோகன் அழகா ஒரு தனிப்பட்ட பஞ்சாயத்தை தொடங்கி வச்சனால அது இந்த பொது மேடையிலேயே தீர்த்துட்டோம்னா சரியா போயிடும் நான் நினைக்கிறேன். அதாவது 3 பாடல்கள் என்னோட உதவி இசையமைப்பாளர் விபின்க்கு நான் எழுதியிருக்கேன். சொன்னான்னு கேட்டார்ல, இதையும் சொல்லல. அவர் இசையமைப்பாளரான முதல் வாய்ப்பை எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. ஏன் என்கிட்ட மறைச்சான்? பொறாமப்படுவேன்னு நினைச்சானா, இல்ல யாருக்கா போன் பண்ணி ஏன் அவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு சொன்ன நினைச்சானான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் நான் இசையமைப்பாளர் ஆகுறேன், எனக்கு வாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லவே இல்லை. ஆனா 3 சீரியல் பண்ணிட்டான், நிறைய பண்ணிட்டான். ஏன் அந்த மறைச்சான்னு என் மனைவிக்கு வருத்தம். ஆனா நான் வருத்தப்பட மாட்டேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நான் யார்ட்டையும் எது எதிர்பார்க்கிறவனே இல்லை, எல்லாரையும் புரிஞ்சுக்குவேன். ஏதோ ஒரு காரணத்தினால நம்மகிட்ட மறைக்கிறான்னு புரிஞ்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. இதை தனியா சொன்னா எங்களுக்குள்ள புரிஞ்சு போயிடும், மற்றவங்களுக்கு பாடம் ஆகாதுன்னு பொது மேடையில் பதிவிட்டு விட்டு இனிமே அப்படி பண்ணக்கூடாது. யாருக்கும் மறைக்க வேண்டிய அவசியம் இருந்தா, காரணம் இருந்தா பண்ணலாம். நன்றி மோகன், தேங்க்ஸ் டு யூ. சரி, எனக்காவது நீ சொல்ல, அந்த 3 பாடல் என்னத்துக்கு எழுதிக்க? படமா இல்ல சீரியலா? சீரியலா எப்படி சொல்ல மாட்டாரு, அதனால நான் வாட்ட அப்புறம் போன் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ஒரு வட சென்னையினுடைய ஒரு த்ரில்லர் களத்துல ஒரு குடும்ப கதையை அப்படி சொல்ல முடியுமான்றது எனக்கு தெரியல. முதல் முறையா இயக்குனர் மைதீன் பாய் வந்து என்னை பார்க்கும் பொழுது இதை நீங்க பண்ணணும், ஒரு சின்ன கதை தான் அப்படின்னு ஒரு 4 வரிகள்ல அதனோட பிளாட் பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த கதை கருவை அது சொன்னோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு மனசுல. நான் வந்து ஸ்கிரிப்டை வாசிக்க விரும்புறேன். ஏன்னா அந்த இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் அந்த கதையை சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்க சொல்லும் பொழுது அங்கங்க மனசுல தோன்றதை ஃபீல் பண்றதெல்லாம் சொல்லிட்டே போவாங்க. அது படத்துல வராம போயிடும். இல்ல சொல்ல வேண்டியவர்களை சொல்லாமலும் போயிடுவாங்க. அதனால நான் ஸ்கிரிப்டை கொடுத்துருங்க, ஏன்னா அதுல இருக்கதான் எடுக்க போறாங்க. ஸ்கிரிப்ட் கம்ப்யூட்டர் ஃபுல் ஸ்கிரிப்ட் படிச்சோடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. விபின்ட்டு நான் சொன்னேன், ரொம்ப நல்ல கதைடா, இதை நம்ம பண்ணணும் அப்படிதான் ஒத்துக்கிட்டேன். அவர் படமா பின்னணி இசைக்கு எனக்கு அனுப்பும் போது வந்து பார்த்தா அவர் சொன்னது அப்படியே ரொம்ப அழகா, இன்னும் நான் நினைச்சதோட அருமையா எடுத்திருந்தாரு. எல்லாரும் அவங்கவுங்க பங்கு ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்கன்றது சந்தேகமே இல்லை.
நிறைய இப்ப பாருங்களேன், வினோதினி அவர்களை வந்து ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிற என்ன படம்னு எனக்கு நினைவில் நீங்க சொல்லுங்களேன். ஒரு கதாநாயகி அக்காவா நடிச்சிருப்பீங்க, எங்கேயுமே போதும். அந்த படத்துல அப்ப யாருமே உங்களுக்கு தெரியாது. பார்த்தோன்னே மனைவிட்டு சொன்னேன், இன்னைக்கு நம்ம ஒரு படம் நம்ம டைரக்ட் பண்ணாலும் இவங்களை காஸ்ட் பண்ணணும், இவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் வைக்கணும்னு. அப்படி என் மனசுல இடம் பிடிச்சவங்க. அப்படி பல விஷயங்கள்ல என்னை மனசுல இடம் பிடிச்சவங்க. இந்த படத்துல பசங்க படத்துல அவங்க அந்த பையனுக்கு, குட்டி பையனுக்கு அம்மாவாசை சேர்ந்து அவங்க நடிச்சிருந்தாங்களா, அன்னைக்கு அவங்களே மனசுல வச்சுக்கிட்டேன், இவங்களும் என்னைக்கு நம்ம பண்ணாலும் நம்ம படத்துல இவங்க இருக்கணும்னு. இப்படி இப்ப இந்த படத்துல ஜேபி சார் நடிச்சது நீங்க பாத்தீங்கன்னா, தமிழுக்கு ஒரு மம்முட்டி. இவ்வளவு முதிர்ச்சியோட, இவ்வளவு எளிமையா வசனங்களும் எல்லாமே சில காட்சிகள் எல்லாம் பண்ணிருப்பாருல, முக அசைவுகள் திரும்பி பாக்குறதுலயும் அட்டகாசமா இருக்கும். இப்ப நான் வந்து எந்த படத்தை பார்த்தாலும், அதை நான் இசையமைப்பாளர் இருந்தாலும் சரி, நான் டைரக்ட் பண்ண இப்ப அடுத்த வாரம் வெளியாகிற படமா இருந்தாலும் சரி, ஐ வில் பி ஷேம்லெஸ். நானே கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எந்த படத்தை பார்த்தாலும் முதல்ல ரசிகனை பார்ப்பேன். அப்ப இந்த படத்துல பாக்குறோம்ல, அப்ப என்ன உணர்வு வருதுன்னா, என் மனைவி ஒண்ணு அந்த படத்தை பார்க்கல, நான் மொத்தமா எல்லாரும் பாக்குற ப்ரிவியூவை பாக்குற துணுதுன்னா பார்க்க விருப்பம் இல்லைன்ட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த படத்தை பார்த்தாலும் ஒரு சலிப்போடு வரும்ல, இதை அப்படி பண்ணிருக்க கூடாது, இது என்ன, ஏன் இப்படி எடுக்கிறாங்க, இவ்வளவு வயலன்ஸ் இல்ல, இது ரொம்ப போரியா, ஏன் திரும்ப திரும்ப இதே இப்படி எல்லாம் எதையா ஆளுக்கு ஒரு கோணத்துல ஒரு படத்தை பார்த்து புலம்பிக்கிட்டே வெளியில வருவோம்ல. நான் சொல்றேன் பாருங்க, இதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஆல் பாஸ் படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் கூட ஒரு சின்ன விஷயத்தை கூட சலிச்சுக்காம வெளியே வருவீங்க. இது எப்படிப்பட்ட வெற்றிகரமான படமா அமையும், எவ்வளவு சரி படத்தை ஈட்டி தரும், இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஒருத்தர் கூட தவறா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வெளியே வரவே மாட்டீங்க, சலிச்சுக்க மாட்டீங்க, புலம்ப மாட்டீங்க, வெறுக்க மாட்டீங்க. அப்படி ஒரு படமா அவர் மொய்தீன் பாய் உருவாக்கி இருக்கிறாரு. ரொம்ப அருமை. இந்த படத்தினுடைய கலை இயக்குனர், ஆர்ட் டைரக்டர் ஜெயசீலனா, அவர் எங்க முகத்தை ஒரு முறை நான் பார்க்கணும், என்ன ரொம்ப பெரிய ஆளா போறாரு. இன்னைக்கு பார்த்து வச்சுக்காங்க. இந்த படத்துல அவருக்கு விருது கொடுக்கலன்னா, அந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல அந்த விழா கமிட்டி, அவங்களுக்கு படத்தினுடைய நுணுக்கங்கள்ல அவங்களும் ஏமாந்துட்டாங்கன்னு பொருள். இதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கீங்க, படத்தை பாருங்க. நானும் இதான் சொல்லணும், இதோட பின்னாடி சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். சகோதரி வினோதினி ஆரம்பிச்சாங்க, நல்ல வேளை அவங்க வாயை அடிச்சுட்டீங்க. நீங்க படத்தை பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு வர பேட்டிகள்ல இயக்குனர் சொல்லுவாரு, உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது, அப்படி ஒரு சில விஷயங்களை நுணுக்கமா பண்ணியிருக்காரு. ரொம்ப என்னை கவர்ந்தவர். சரி, இந்த பாடல்கள் பண்ணனால நான் நேரா அதுக்கு வந்துடுறேன். இசையமைப்பாளருக்கு இந்த மாதிரி மேஜர் கோர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் அடையாளம் கிடைச்சிடும் பொது தளத்துல. அந்த பாட்டு உங்ககிட்ட வந்து சேர்க்கிறவங்களுக்கு அடையாளம் கிடைக்கிறது இல்லை. ஒவ்வொரு பாடல் பின்னாடி உழைச்ச எல்லாரையும் பத்தி நான் சொல்லிடுறேன். எனக்கு மோகன்ராஜன் வந்து ரொம்ப நெருக்கமானவன். அவருடைய முதல் படம் என்னுடைய இசையில அமைந்தது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமா நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகான வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி கருத்துக்களை ரொம்ப நறுக்குன்னு சொல்லக்கூடியவன். அவர் எந்த படத்துல பாட்டு எழுதினாலும் உடனே எனக்கு அனுப்பிடுவான், இப்படி ஒன்று வந்திருக்கு, இதை கேளுங்க சார், சிலது நல்லா இருக்கு, சிலது இன்னும் நல்லா இருந்திருக்கலாம், இப்படி எல்லாம் எங்களுக்குள்ள விமர்சனங்கள் உண்டு. அவர் முதல் சொன்ன அந்த கவிதைக்கு அப்புறம் ஒவ்வொரு முறை எனக்கு பாடல் எழுத வரும்பொழுதும் இல்ல போன் பண்ணும்போதும், இப்ப சார் இப்போ ஒரு கவிதை எழுதியிருக்கேன், இது கேட்குறீங்களா? ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, நம்ம சந்திச்சு யாதுமாகி 2009, இது 2026, 17 ஆண்டுகளாகி இன்னும் கவிதை தொகுப்பா வெளியிடாம இருக்கிறான். அது என்ன காரணம்னு தெரியல. இந்த வருஷம் பண்ணிடலாமா இல்ல? ஏன்னா சில பேர், எனக்கு நிறைய கவிஞர்கள் தெரியும், முதல் கவிதை எழுதுறது வந்து அவங்க விட்டு போன காதலிக்காக எழுதுவாங்க, கடைசி வரைக்கும் மனசுக்குள்ளேயே சோகத்தை வச்சுக்குவாங்க, அது பதிப்பா வெளியவே வராது. அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்றது எனக்கு தெரியல. மனைவி வரல இன்னைக்கு வரல, சரி அப்புறம் என்ன, இது நமக்குள்ளே இருக்கட்டும். முதல் பாடல் நீங்க பாத்தீங்களே, ஆல் பாஸ், அதுவும் இந்த வர டுவைட்டும் ஒரு ஸ்கிரிப்ட்ல வச்சிருந்தாங்க. 2 பாடல்கள் வந்து படத்துல திரைக்கதையில எழுதப்பட்டிருந்த பாடல். மற்ற 3 பாடல்களும் காட்சி அமைப்புகளோட வர்றதுனால இங்க போட முடியாது, அதுல கதைகள் வெளியாயிரும், போட்டா லிரிக் வீடியோவா தான் போட முடியும். முதல் பாடல் ஆல் பாஸ் எழுதினது மோகன்ராஜன் தான், அதை பாடின கானா சிவா. உங்களுக்கு தெரியும், இவருடைய குரல் வளம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எப்பவோ பெரிய அடையாளத்தோட தமிழ் சினிமால கோல வச்சிருக்க வேண்டியவன் தாமதமாகிட்டே போகுது. பல ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய இசையில மீண்டும் பாடி இருக்கிறான். இவன் கூட அந்த அழகான கோயில் போர்ஷன்ஸ் பெண்கள் வர்ற பகுதியை பாடினது என்னோட உதவி இசையமைப்பாளன். அவன் தான் கேட்டவன், அவன் மனைவி நல்லவன். அவன் பாடினது முகில் மயூரி. அந்த அழகான மென்மையான பகுதியை பாடின அன்பெனும் ஆலயம், அந்த வரிகள் சொல்லு, அன்பெனும் ஆழியிலே தேடி தேடி கண்டெடுத்த அப்படின்னு இந்த 3 குடும்பங்களை பத்தி ஏற்பாடு. முகில் மயூரி. இரண்டாவது பாடல் புதுசா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கல. அப்ப 10ஆம் வகுப்பு படிக்கும் போது என்னுடைய ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பாடகியா வந்த விஜயலட்சுமி, அப்பவே மனசுல குறி வச்சிருந்தேன், என்னைக்கு நாள் இவளுக்கு நல்ல வாய்ப்பு வரும், பயன்படுத்திக்கணும்னு. அந்த விஜயலட்சுமி இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்ப என்னுடைய இசையில அறிமுகமாகி இருக்கிறார்.
கூட பாடின அஜித் வரல. அஜித் அந்த மேல் வாய்ஸ் வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் டைட்டில் வின்னர் விஜய் டிவியில, அவர் இன்னைக்கு வரல. அஜித்துக்கும் நம்மளுடைய நன்றி சொல்லிடுவோம். மூன்றாவது பாடல் வந்து அந்த படத்துல ஒரு காட்சிக்காக ஒரு ரேப் சாங் மாதிரி, அது அவசரத்துக்கு பின்னணி இசையில வர்றதுனால நானே எழுதி ஒரு பாடல் பாடியிருந்தோம். அதை கூட பாடி இருக்கிற வசந்த், ஜூவின் ஜானிக்ஸ் இங்க இருக்கீங்களா? இல்ல இல்ல, அது ஸ்ரீராம் பாட்னியா இல்ல, வசந்த் அண்ட் ஜூவின். ஓகே. நான்காவது பாடல் என்னமோ சொன்னீங்க பெருசான்னு சொல்லி அந்த பாடல் தத்துவம் இருக்குல்ல, காசு தாண்டா எல்லாம். இந்த லிரிக்க முதல் முறை படிச்சோடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது லிரிக் எழுதி நான் போட்ட டியூன். அது அப்படிதானே? ஆமா. இது வந்து மாண்டாஜ் சாங் மாதிரி இயக்குனர் முதலே திட்டமிட்டு இருந்ததுதான். அப்ப என்ன சொன்னார், இதுக்கு ஒரு டியூன் கொடுங்கன்னு சொன்னார். இது வந்து அந்த மாண்டாஜ், அதாவது படத்துல இருக்கிற கதையை காட்சிகள் மூலமா சொல்ற பாடல். அப்ப இதுக்கு வார்த்தைகளுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கணும். அதனால முதல்ல கவிஞர் எழுதி இருக்கட்டும், அவர் சுதந்திரமா எழுதின பிறகு நம்ம எப்படி வேணா டியூன் போட்டுக்கலான்னு சொன்ன பிறகு மோகன்ராஜன் அட்டகாசமா எழுதி அனுப்பின வரி, அந்த வரிய முதல் வரியா எனக்கு அப்பதான் வாட்ஸ்அப்ல ஓபன் பண்றேன், பண்ண உடனே எனக்கு டியூனாவே தோன்றுனது. அப்ப அது வரிகள் மட்டும்தான் அந்த மாயத்தை நிகழ்த்த முடியும். அப்படி அழகா எழுதின மோகன்ராஜன் உனக்கு நன்றி. அந்த பாட்டை பாடினதும் கான ஆசீர்வாதம். அதற்கு பின்னணியில் கூட பாடியிருந்தவங்க, இந்த படத்துல பின்னணி எல்லாரும் பாடினவங்களே மொத்தமா இப்ப நான் அறிமுகப்படுத்திடுறேன். ஐந்தாவது பாடல் எப்படின்னா, படத்தோட கிளைமேக்ஸ் வந்து அது இப்படி படத்தை முடிப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை பத்தி நான் ஒண்ணுமே சொல்ல போறது இல்லை. ஏன்னா அந்த உணர்வு அப்படியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா திரையரங்கத்துல உங்களுக்கு கிடைக்கணும். ரொம்ப நீண்ட கிளைமேக்ஸ், வசனங்களும் குறைவு, ரொம்ப அமைதி. இது யாரை நம்பி ஒரு இயக்குனர் எடுப்பாருன்னா இசையமைப்பாளர் நம்பிதான். நம்மளால அந்த அளவுக்கு அது செய்ய முடியுமான்ற அச்சத்தை எனக்கு ஏற்படுத்தியது. அப்ப நான் என்ன மனசுல ஒண்ணு திட்டமே வச்சுக்கல. அந்த படத்தை பார்த்துக்கிட்டே வரேன். அது 10-12 நிமிடங்கள் அப்படியே நீளமா ஓடுது. அங்கங்க சில வசனங்கள் ஏதோ வரும், இறுக்கமான ஒரு சூழ்நிலை. அப்ப சில இடங்கள்ல பின்னணி இசை இருந்தா நல்லா இருக்கும்னு, அப்போ ஒரு இடத்துல இது பாடலா இருந்தாதான் அந்த உணர்வை முழுமையா வெளியே சொல்ல முடியும், அந்த வரிகள் மூலமாகவும் அந்த இசை மூலமாகவும். மோகன்ராஜன் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப பிஸியா இருக்க கதாநாயகர்கள் மாதிரி அவரோட நேரம் உடனே கிடைக்கும். அது பாட்டு எழுதி வாங்கிலாம் அந்த படத்தை அவருக்கு முடிச்சு தர முடியாது. ஏன்னா இந்த விபின் பாஸ்கர் உதவி சமைப்பாளர்கிட்ட அவர்கிட்ட அடிக்காத குறையாவா கெஞ்சாத குறையாவா, எப்படியோ என்னப்பா இன்னும் பின்னணி செய்ய முடிக்கலையா, நேரம் இது தயாரிப்பாளர் சொல்ல முடியல. உங்களுக்கு தெரியும், தயாரிப்பாளர் ஏகப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் கிடையில தான் இந்த படத்தை அவங்க முடிக்கிற தருவாய்க்கு வந்தாங்க. அப்ப தெரியுமே உங்களுக்கு எல்லாம் டிகிரி ஏறிக்கிட்டே இருக்குமே வட்டி, அது முடிக்கணும்னு சொல்லும் பொழுது நான் இவருக்கு வரிக்கு காத்திருந்தா படம் இப்பத்திக்கு வெளியாகாதுன்னு தெரியும். அதனால நிலவை பார்த்திபன் சொல்லி ஐடி இண்டஸ்ட்ரியில பெங்களூர்ல பணிபுரிஞ்சிட்டு இருக்க ஒருத்தர், நல்ல அழகான கவிதைகள் எழுதக்கூடிய ஒரு இளைஞன், எனக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகமானா. அவனுக்கு சொன்னேன், இங்க பாரு, இப்போ ஒரு நான் கதைக்களம் ஒன்று சொல்லுவேன், இது படத்துல பின்னணி இசையில வரப்போகுது, காட்சிக்கு வலு சேர்க்கிற மாதிரியான வரிகள், இது பாடல் ஸ்டாண்ட் அலோன் சாங் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கதையை சுருக்கம் சொல்லி என்ன அங்க தேவைப்படுதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அருமையா இருக்கு சார், இது எப்ப சார் வேணும் அப்படின்னா 5 நிமிஷத்துல வேணும்னு. நீங்க சொன்னா நம்ம நீங்க வாட்ஸ்அப்ல டைமரோட இருக்கும்ல, உங்களுக்கு 5 நிமிஷத்துல வந்த பாட்டு அது. இதை நீங்க கேட்கல, அதனால அதை நீங்க பாராட்ட முடியாது, உணர முடியாது. படத்தோட பார்க்க தெரிஞ்சு போயிடும். அந்த நிலவை பார்த்திபன் இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து இந்த ஆடியோ ஒரு அறிமுக நல்ல நிகழ்ச்சி, இவருக்கு வாய்ப்பு சினிமால கிடைக்குதுன்னு சொல்லி ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணியிருந்தாரா. அப்புறம் தான் விபின் சொல்றான், அவருக்கு ட்ரெயின் வந்து 5 மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னு, நாளைக்கு வர முடியாம போயிருச்சு. நிலவை பார்த்திபன அடுத்த முறை நீங்க இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் அறிந்து கொள்ளலாம். அவர் எழுதிய பாடல், அதை ரொம்ப அழகா உணர்வுபூர்வமா ஷிபின்ற ஒரு சூப்பர் சிங்கர் எல்லாம் பாடிக்கொண்டு இருக்கிற, இங்க இருக்காரா? ஷிபி, please come forward. One of the most talented youngster this Tamil film industry is going to see in a couple of years. கூட பாடி இருக்கிற தர்ஷா பெண், BA கர்நாடிக் மியூசிக் கலாக்ஷேத்ரால படிச்ச பெண். அவங்க 2 பேரும் இந்த பாடல பாடி இருக்கிறாங்க. வேகமா வாங்க, நேரம் ஆச்சு. தர்ஷா மற்றும் ஷிபி. ஷிபி ரஹ்மான் இசையெல்லாம் பாடிட்டாரு, எல்லாருடைய இசையிலையும் பாடிட்டு இருக்காரு. நீங்க இன்னும் ஒரு சில மாதங்களில் அல்லது 1-2 ஆண்டுகளுக்குள்ள மிகப்பெரிய இடத்துல வேற பாத்துக்கலாம். இப்பவே போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. One of the most talented singers I have come across. நன்றி. இப்ப அந்த படத்துல முழுக்க எல்லா பாடல்களையும் ஹார்மோனியம் படத்துல இசை மூலமா பின்னணி மூலமா வலு சேர்த்து அந்த எல்லா பேக்கிங் வோக்கல் சிங்கர்ஸ், ஐ வாண்ட் யூ ஆன் தி ஸ்டேஜ். மீனாட்சி, ஸ்ரீராம், வேற யாரும் இல்லையா? வசந்த் வாங்க, வா வா அப்படின்னு நின்றுங்க. ஸ்ரீராம், மீனாட்சி, வசந்த், வேற யாரும் இருக்கீங்களா? சாட்சனா இருக்கியா? அப்புறம் ஏன் வரமாட்டேங்கிற? வரணும்ல, நீ ஏன் கூப்பிடாம? வேற யாரும் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியலமா, என் கண்ணில் பாடல இருக்கா கேட்கிறேன். வேற யாரும் வந்திருக்காங்களா?
ஓகே, அப்படியே என்னோட உதவி இசையமைப்பாளர் விபினையும் மேடையிலே சந்திச்சிருங்க. இவர் தான் அந்த பெருமைக்குரிய உன்னத இசையமைப்பாளர். அவர் ஏதோ சொல்ல சார். அப்படி இல்லை சார், அது பரவாயில்ல, அது எப்படின்றத அப்புறம் பேசிக்குவோம். சரி, இந்த படத்துல அந்த கதை ஆரம்பிக்கும் போது இது எந்த களத்தை சேர்ந்தது நம்ம வடசென்னை காட்டுறதுக்காக பின்னணியில இசையில இது ஒரு கானா பாட்டு மாதிரி அந்த பகுதியோட பாட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு அறிமுகமாகி இருந்தா இப்ப ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு எங்க ஏரியா பக்கத்துல. அவர் பெரிய தொழிலதிபர் மாதிரி இருக்காரு. ஆனா பார்த்தா எனக்கு தெரியல. அவரை வந்து கூப்பிட்டு வாய்ப்பு இருந்தா கொடுங்க சார் இருந்தார். உடனே கூப்பிட்டேன், இங்க வா, உடனே இந்த பாட்டை பாடு எனக்கு வந்துன்னு சொன்னேன். உடனே லிரிக்கோட வந்தாரு. எங்க இன்பக் கலீல் இருக்காரு அப்படியா? வரல. வந்திருந்தா அந்த கானா பாட்டு பாடினவர் அவரே அறிமுகப்படுத்தி இருப்பேன். விபின் பாஸ்கர் உதவி இசையமைப்பாளர் கௌரவித்து விடுங்கள். நாளைக்கு அவருக்கு நான் ஆட்டோகிராஃப் வாங்க வேண்டி இருக்கும். 3 பாட்டு எழுதிட்டார் நம்ம, எனக்கு தெரியாம. மோகன் ராஜ்கிட்ட எனக்கு ஒரே ஒரு குறை வருத்தம் உண்டு. அது அவர் மட்டும்தான் நிவர்த்தி செய்ய முடியும். சொன்னியா நீ உன் பேச்சுல? நான் கவனிக்கல. என்ன குறை அது? இன்னும் நீ ரஹ்மானுக்கு பாட்டு எழுதாதது என்னோட மனசுல பெரிய குறையா இருக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேனே, அது விரைவில் நடக்கணும். என்ன கேட்ட எல்லாருக்கும் எழுதிட்டார். எம்எஸ்வி சாருக்கு எழுதியாச்சு, இசைஞானி இளையராஜாக்கு எழுதியாச்சு. ஓ ஆமா, அவருக்கு லைவா 10 பாட்டு எழுதுனேன். எம்எஸ்வி 13 பாட்டு எம்எஸ்வி சாருக்கு எழுதியாச்சு. அவருடைய பிரிவுக்கு இளையராஜா சாருக்கு எழுதியாச்சு. அனிருத்துக்கு நிறைய பாட்டு எழுதியாச்சு. ஷான் ரால்டனுக்கு எழுதியாச்சு. கிப்ரானுக்கு எழுதியாச்சு. அதனால எனக்கு மனசுல இருக்க பெரிய குறை, ஒரு திறமையுள்ள இளைஞர் நம்ம மூலமா வெளியே வந்து இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துல இருக்க மோகன்ராஜன் இன்னும் ரஹ்மானுக்கு பாட்டு எழுதலையே. விரைவில் அது நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நன்றி உங்க எல்லாருக்கும். இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் உங்களே எல்லா கேமராமேனோடையும் சந்திப்போம். அன்னைக்கு வினோதினி சகோதரியை நம்ம வரவழைக்க மாட்டோம். நன்றி.